ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சீனா தன்னுடைய உளவு கப்பலை மால்தீவ்ஸ் நாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த உளவு கப்பலோட ஒவ்வொரு நகர்வையும் இந்திய கடற்படை கண்காணிச்சிட்டு இருக்காங்க. சீன உளவு கப்பலை எதற்காக இந்திய கடற்படை கண்காணிக்கிறாங்க? இந்த கப்பலை மால்தீவ்ஸ் நாட்டுல நிறுத்தி வைப்பதன் மூலம் இந்தியாவுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன? இந்த கப்பலை பயன்படுத்தி சீனா இந்தியாவுக்கு எதிராக என்ன விஷயங்களை செய்வதற்கு முயற்சி செய்யறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், கிரீஸ் பிரைம் மினிஸ்டர் அடுத்த மாதம் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வர போறாரு. இவரது சுற்றுப்பயணம் இந்தியா மற்றும் கிரீஸுக்கு இடையிலான உறவுல மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு எதிராக துருக்கி, சீனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் கைகோர்த்திருக்காங்க. இந்த கூட்டணியை முறியடிப்பதற்காக இந்தியா தற்போது கிரீஸ் நாட்டுடனான தன் உறவை அதிகப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. எப்படி கிரீஸ் நாட்டை துருக்கி, பாகிஸ்தான் மற்றும் சீனாவுக்கு எதிராக பயன்படுத்த முடியும்? கிரீஸ் நாட்டை பயன்படுத்தி துருக்கிக்கு செக் வைப்பதற்கு இந்தியா என்ன மாதிரியான திட்டங்களை கையில் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், இந்தியா ஆகாஷ் NG அப்படிங்கிற ஒரு அதிநவீன இன்டர்செப்டார் மிசைல டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைல் இந்திய முப்படைகளுக்கு ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆகாஷ் NG மிசைலோட உண்மையான ரேஞ்ச இந்தியா வேணுமென்றே குறைச்சி வெளியிட்டு இருக்காங்க. எதற்காக இப்படி ஆகாஷ் NG மிசைலோட உண்மையான கேப்பபிலிட்டியை இந்தியா வெளியிட மறுக்கிறாங்க? ஆகாஷ் NG மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சமீப காலமா சீனா சர்வே மற்றும் ரிசர்ச் வெசல்ஸ் அப்படிங்கிற பேர்ல தன்னுடைய உளவு கப்பல்களை இந்திய பெருங்கடல் மற்றும் சவுத் சைனா சி பகுதியில அதிகமாக பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. மலேசியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகள் சீனாவின் உளவு கப்பல் தங்களோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் பகுதியில ஊடுருவல் நடத்துறாங்க அப்படின்னு குற்றம் சுமத்தி வர்றாங்க. இந்தியாவுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் பகுதியிலையும் சீன உளவு கப்பல்கள் இதற்கு முன்னாடி ஊடுருவல் நடத்தியிருக்கு. இந்த ஊடுருவலை இந்திய கடற்படை வெற்றிகரமா முறியடிச்சிருக்காங்க. சமீபத்துல கூட இந்தியா எப்போதெல்லாம் மிசைல் சோதனை செய்யறாங்களோ அப்போதெல்லாம் தன்னுடைய உளவு கப்பலை ஸ்ரீலங்கால நிறுத்தி வச்சாங்க. இதனை தொடர்ந்து இந்தியா ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு கொடுத்த அழுத்தம் காரணமா ஸ்ரீலங்கா அடுத்த ஒரு வருடத்திற்கு எந்த உளவு கப்பலையும் தங்கள் நாட்டுல அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையில இந்தியாவுக்கு அருகில் உளவு கப்பலை நிறுத்தி வைப்பதற்கு சீனாவுக்கு வழி இல்லாம இருந்துச்சு. ஆனா சமீபத்துல மால்தீவ்ஸ் நாட்டுல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இதன் மூலமா முகமது மீசு அப்படிங்கிறவர் அந்த நாட்டோட பிரசிடென்ட் ஆனாரு. முகமது மீசு ஒரு இந்திய எதிர்ப்பு மனநிலை கொண்டவர். அது மட்டும் இல்லாம முகமது மீசு எதிர்க்கட்சியா இருக்கும் பொழுது இந்தியா அவுட் அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை நடத்தி தான் ஆட்சியை கைப்பற்றி இருக்காரு. அதாவது இந்த இந்தியா அவுட் கேம்பெயினை சீன உதவியோடு தான் முகமது மீசு செய்யறாரு அப்படின்னு அப்பொழுதே பலர் குற்றம் சுமத்துறாங்க. அதாவது மால்தீவ்ஸ்ல இருக்கக்கூடிய இந்திய ராணுவத்தை வெளியேற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த இந்தியா அவுட் கேம்பெயின். அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவுக்கு எதிராக பல வேலைகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காரு. அந்த வகையில சமீபத்துல முகமது மீசு சீனாவுக்கு சுற்றுப்பயணம் போயிருந்தாரு. அவரது சுற்றுப்பயணம் முடிந்த உடனே சீன கப்பல்களை மால்தீவ்ஸ் நாட்டுல நிறுத்தி வைப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. இதுவரைக்கும் இந்தியா மற்றும் மால்தீவ்ஸ் மிகவும் நெருங்கிய நட்பு நாடுகள். ஆனா எப்பொழுது முகமது மீசு ஆட்சிக்கு வந்தாரோ அதிலிருந்து இரு நாடுகளுடைய உறவு ரொம்பவும் மோசமான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கு. இந்த சூழ்நிலையில தான் சீன உளவு கப்பலான ஜிங்யாங் ஹங் 3 அப்படிங்கிற உளவு கப்பலை மால்தீவ்ஸ் நாட்டோட தலைநகரமான மாலி துறைமுகத்துல நிறுத்தி வைப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. இந்த கப்பல் எவ்வளவு நாள் மால்தீவ்ஸ் நாட்டுல இருக்க போகுது அப்படிங்கிற விஷயமும், எதற்காக மால்தீவ்ஸ்க்கு இந்த கப்பல் பயணம் செய்யுது அப்படிங்கிற விஷயமும் இன்னும் வெளிவரல. இந்த சூழ்நிலையில ஷிங்யாங் ஹங் 3 கப்பல் மால்தீவ்ஸுக்கு தன்னுடைய பயணத்தை தொடங்கினதுல இருந்து தற்போது வரைக்கும் இந்திய கடற்படையினர் இந்த கப்பலை மானிட்டர் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. சீன உளவு கப்பலோட ஒவ்வொரு நகர்வையும் இந்தியா ரொம்ப க்ளோஸ்
க்ளோஸா மானிட்டர் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த உளவு கப்பலை இவ்வளவு தூரம் கண்காணிப்பதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த கப்பல்ல சீனா அதிநவீன ரடார்கள் மற்றும் சென்சார்களை வச்சிருக்காங்க. இதன் காரணமா இந்த கப்பல் இந்தியாவுக்கு அருகில் நிலைநிறுத்தப்பட்டால் கப்பல்ல இருக்கக்கூடிய சென்சார்கள் மற்றும் ரடார்களை பயன்படுத்தி இந்தியாவுடைய ராணுவ தளங்கள், கப்பற்படை தளங்கள், ஸ்ரீஹரிகோட்டால இருக்கக்கூடிய ராக்கெட் ஏவுதளம் போன்ற பல விஷயங்களை கண்காணிக்க முடியும். சீன கப்பல் தற்போது மால்தீவ்ஸ் நாட்டிற்கு பயணம் செய்வதோட முக்கியமான காரணம், இந்தியா இன்னும் ஓரிரு வாரங்கள்ல சில முக்கியமான மிசைல் சோதனைகளை நடத்த இருக்காங்க. அதை கண்காணிப்பதற்கு கூட இருக்கலாம் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. சீனா இந்த சிங்யாங்ஹாங் 3 உளவு கப்பலை பயன்படுத்தி இந்திய பெருங்கடல் பகுதி முழுவதையும் ஆராய்ச்சி செய்றாங்க. இந்த கப்பல் மூலமா திரட்டப்படும் டேட்டாக்களை பயன்படுத்தி தன்னுடைய கடற்படையின் வலிமையை அதிகப்படுத்துவதற்கு சீனா முயற்சி செய்வதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அதிக சக்தி கொண்ட நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்குவதற்கும் இந்த கப்பல் மூலமா திரட்டப்படும் டேட்டாக்கள் பயன்படுத்தப்படுவதா சொல்லப்படுது. இந்த சிங்யாங்ஹாங் 3 உளவு கப்பல் 2016 வருடம் உருவாக்கப்பட்டது. இந்த கப்பல் கிட்டத்தட்ட 112 மீட்டர் நீளமும் 4425 டன் எடையும் கொண்டது. இந்த கப்பல்ல பல அதிநவீன ரடார்கள் மற்றும் சென்சார்கள் பொருத்தப்பட்டிருக்கு. சீனா இந்த சிங்யாங்ஹாங் கப்பலை சர்வே மற்றும் ரிசர்ச் வெசல் அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க. ஆனா இது போன்ற ரிசர்ச் வெசல்ஸ் சீனா தன்னுடைய ராணுவ பயன்பாட்டிற்கு மறைமுகமா பயன்படுத்துவதா பல நாடுகள் குற்றம் சுமத்தி வர்றாங்க. இதன் காரணமாக தான் சீன ரிசர்ச் வெசல் இந்திய பெருங்கடல் பகுதிக்கு வரும் பொழுது இந்திய கடற்படை அந்த கப்பலை ரொம்ப க்ளோஸா மானிட்டர் செய்வாங்க. அது செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளையும் கண்காணிப்பாங்க. சீன ரிசர்ச் வெசல் பல முறை இந்தியாவின் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் பகுதிக்குள் ஊடுருவல் நடத்த முயற்சி செஞ்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா 2019 வருடம் சீன உளவு கப்பல் இந்தியாவுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் பகுதிக்குள்ள வந்துச்சு. அதை இந்திய கடற்படையினர் தடுத்து நிறுத்தினாங்க. இது போன்று பல நாடுகளோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் பகுதியில சீன கப்பல்கள் இதற்கு முன்னாடி ஊடுருவல் நடத்தியிருக்காங்க. மால்தீவ்ஸ் இந்திய பெருங்கடல் பகுதியில ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இருக்கு. அதாவது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ட்ரேட் ரூட்டுக்கு அருகில் மால்தீவ்ஸ் இருக்கு. அந்த பகுதியில சீனா தன்னுடைய உளவு கப்பலை நிறுத்தி வைப்பது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுது. இந்த விஷயத்தை தீர்ப்பதற்கு இந்திய அரசாங்கம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல விஷயங்களை செய்து வருவதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பார்க்கலாம், சீன உளவு கப்பல் ஸ்ரீலங்கால இருந்து எப்படி துரத்தி அடிக்கப்பட்டதோ அதே போன்று மால்தீவ்ஸ்ல இருந்தும் துரத்தி அடிக்கப்படுதா அப்படின்னு. அடுத்த அப்டேட், சமீப காலமா இந்தியா மற்றும் கிரீஸ் நாட்டிற்கு இடையிலான உறவுல மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. போன வருடம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிரீஸ் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் போயிருந்தாரு. கடந்த 40 வருடங்கள்ல கிரீஸ் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் செல்லக்கூடிய முதல் பிரதமரா திரு மோடி அவர்கள் இருந்திருக்காரு. அவரது சுற்றுப்பயணம் கொடுத்த உத்வேகத்தினால தற்போது கிரீஸ் நாட்டோட பிரைம் மினிஸ்டர் கிரியாகோஸ் மிட்சோஸ்டாக்கிஸ் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வர்றாரு. இவரது சுற்றுப்பயணத்தின் போது இந்தியா மற்றும் கிரீஸ் நாடுகளுக்கு இடையே ராணுவ ரீதியிலான சில முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பாரத பிரதமர் கிரீஸ் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் போயிருந்த பொழுது இந்தியா மற்றும் கிரீஸ் நாடுகளுக்கு இடையிலான உறவு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற நிலைக்கு உயர்ந்திருக்கு. அதாவது இரு நாடுகளும் ராணுவ ரீதியில் இணைந்து செயல்படுவதற்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் உதவி செய்யும். சமீபத்துல இந்தியால நடந்த G20 மாநாட்டின் போது IMEEC அப்படிங்கிற இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடோர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய திட்டத்தை அறிவிச்சாங்க. இந்த IMEEC திட்டம் சீனாவுடைய பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டத்திற்கு சவால் கொடுக்கக்கூடிய திட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த திட்டத்துல கிரீஸ் நாடு மிகவும் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ண போகுது. அதாவது மிடில் ஈஸ்ட் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு நுழைவாயிலா கிரீஸ் நாட்டோட பைரியஸ் துறைமுகம் இருக்க போகுது. இந்த IMEEC திட்டம் மட்டும் செயல்பாட்டிற்கு வந்தா இந்தியா, மிடில் ஈஸ்ட் மற்றும் ஐரோப்பிய நாடுகள்ல மிகப்பெரிய அளவுல பொருளாதார வளர்ச்சி இருக்கும். கிரீஸ் நாட்டை இந்த IMEEC திட்டத்துல இணைத்தது துருக்கி நாட்டிற்கு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா கிரீஸ் மற்றும் துருக்கி அண்டை நாடுகள். இந்த IMEEC திட்டம் தங்கள் நாட்டு வழியா செல்லாம கிரீஸ் நாட்டு வழியா செல்வது துருக்கிக்கு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கு. இதன் காரணமா
காரணமா இந்த திட்டத்திற்கு முதல்ல இருந்து துருக்கி எதிர்ப்பு தெரிவிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சமீப காலமா பாகிஸ்தான், சைனா, துருக்கி இந்த 3 நாடுகளும் இணைந்து கொண்டு இந்தியாவுக்கு எதிராக ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்காங்க. இந்த கூட்டணிக்கு பதிலடி கொடுப்பதற்காக தான் இந்தியா கிரீஸ் நாட்டுடனான தன் உறவை அதிகப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. எப்படி பாகிஸ்தான் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட சில பகுதியை கைப்பற்றி வச்சிருக்காங்களோ அதே போன்று துருக்கி கிரீஸ் நாட்டிற்கு சொந்தமான சைப்ரஸ் தீவோட சில பகுதிகளை கைப்பற்றி வச்சிருக்காங்க. இந்தியா சைப்ரஸ் தீவு விஷயத்துல கிரீஸ் நாட்டிற்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதே போன்று ஜம்மு அண்ட் காஷ்மீர் விஷயத்துல கிரீஸ் நாடு இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதனால இரு நாடுகளுக்கும் ஒரு பொது எதிரினா அது துருக்கி தான். ஏன்னா துருக்கி இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை சப்ளை செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம யுஎன்ல துருக்கி அதிபர் எர்டோகன் காஷ்மீர் விஷயம் குறித்து தொடர்ந்து பேசி வந்துகிட்டு இருக்காரு. இந்த விஷயத்திற்கு பதிலடி கொடுப்பதற்காக தான் இந்தியா தற்போது கிரீஸ் உடனான தன் உறவை அதிகப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. துருக்கி காஷ்மீரை பத்தி பேச பேச இந்தியா கிரீஸ் இடையிலான உறவு வலிமையடையும். சமீபத்துல கூட இந்தியா கிரீஸ் நாட்டுல நடைபெற்ற INIOC HOS 23 அப்படிங்கிற பல நாடுகள் கலந்து கொண்ட ஒரு ஏர் எக்ஸசைஸ்ல கலந்துகிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS சென்னை போர்க்கப்பல் கிரீஸ் நாட்டு கடற்படையோடு இணைந்து கடற்படை போர் பயிற்சியில ஈடுபட்டாங்க. அதனால கிரீஸ் இந்தியா உறவு பொருளாதார ரீதியா மட்டுமல்லாமல் ராணுவ ரீதியிலும் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சு வந்துகிட்டு இருக்கு. மூன்றாவது அப்டேட், சமீபத்துல நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர் உலகின் பல நாடுகளுக்கு பல முக்கியமான விஷயங்களை கத்துக் கொடுத்திருக்கு. அந்த வகையில உக்ரைன் ரஷ்யா போர்ல ட்ரோன்கள் யுத்த களத்தின் போக்கையே மாற்றி அமைச்சிருக்கு. அதாவது மிகவும் விலை குறைவான ட்ரோன்களை பயன்படுத்தி மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்த முடியும் அப்படிங்கறத உக்ரைன் ரஷ்யா போர் பல நாடுகளுக்கு புரிய வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மிகவும் விலை குறைவான ட்ரோன்களை தாக்கி அழிப்பதற்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல உள்ள மிகவும் விலை அதிகமுள்ள இன்டர்செப்டார் மிசைலை பயன்படுத்துவது மிகப்பெரிய தவறு அப்படின்னு பல நாடுகளுக்கு உக்ரைன் ரஷ்யா போர் உணர்த்தி இருக்கு. இதனால பல நாடுகள் விலை குறைவான ட்ரோன்களை தாக்கி அழிப்பதற்கு விலை குறைந்த இன்டர்செப்டார் மிசைலை உருவாக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்காங்க. இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கும் வகையில இந்தியா தற்போது டெவலப் செஞ்சிருக்க ஆகாஷ் NG மிசைல்கள் இருக்கு. இந்த ஆகாஷ் NG மிசைல்கள் முழுக்க முழுக்க இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட ஒரு அதிநவீன மிசைல். இந்த மிசைல அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து உருவாக்கி இருக்காங்க. முழுக்க முழுக்க இந்தியாவிலே இந்த மிசைல் தயாரிக்கப்படுறதுனால ஆகாஷ் NG மிசைலோட விலை மிகவும் குறைவாயிருக்கு. ஆனா இந்த மிசைல்ல பயன்படுத்தப்படும் சிஸ்டங்கள் அனைத்துமே உலகத்தரம் வாய்ந்தது. ஆகாஷ் NG போன்ற உள்நாட்டு தயாரிப்பு இன்டர்செப்டார் மிசைல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பயன்படுத்தும் பொழுது இந்தியாவுடைய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடையும். அது மட்டும் இல்லாம ஒரு யுத்த நேரத்துல அதிக அளவுல இன்டர்செப்டார் மிசைல்கள் தேவைப்படும். அப்பொழுது வெளிநாடுகளை நம்பி இருந்தோம்னா நமது பாதுகாப்பே மற்றொரு நாட்டின் கையில தான் இருக்கும். இப்போ இந்தியா ஆகாஷ் NG மிசைல்களை உள்நாட்டிலே தயாரிக்கிறதுனால இந்திய முப்படைகளுக்கு ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் இன்டர்செப்டார் மிசைல் கிடைச்சிருக்கு. ஆகாஷ் NG மிசைலோட ரேஞ்ச் அப்படின்னு DRDO சமீபத்துல வெளியிட்ட ப்ரௌச்சர்ல 30 கிலோமீட்டர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மிசைல்னால குறைந்தபட்சமா 30 மீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 14 கிலோமீட்டர் உயரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்தியா இந்த ஆகாஷ் NG மிசைலோட உண்மையான ரேஞ்ச வேணும்னே குறைச்சு சொல்றாங்க அப்படின்னு சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி இந்தியா உருவாக்கிய ஆகாஷ் MK1 மிசைல்னால 25 இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். ஆனா அதை விட பெரிய ராக்கெட் இன்ஜின் கொண்ட ஆகாஷ் NG மிசைல்னால குறைந்தபட்சமா 70 இருந்து அதிகபட்சமா 80 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் அனுமானிக்கிறாங்க. தற்போது இந்தியா பயன்படுத்தி வரும் பாரக் 8 மிசைல்ல இருக்கக்கூடிய ராக்கெட் மோட்டாரை விட ஆகாஷ் NG மிசைல்ல இருக்கக்கூடிய ராக்கெட் மோட்டார் பெரியது. பாரக் 8 மிசைல்னால 70 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். அப்போ பாரக் 8 மிசைலை விட பெரிய ராக்கெட் மோட்டார் உள்ள ஆகாஷ் NG மிசைல்னால குறைந்தது 80 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளையாவது தாக்க முடியும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஆகாஷ் NG மிசைல இந்தியா பிரத்யேகமா குறைவான ரடார் கிராஸ் செக்ஷன் கொண்ட ஸ்டெல்த் விமானங்கள், ட்ரோன்ஸ், க்ரூஸ் மிசைல் போன்ற பல்வேறு ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அழிப்ப
அழிப்பதற்காக உருவாக்கி இருக்காங்க. ஆகாஷ் என்ஜி மிசைல்னால 360 டிகிரில இருக்கக்கூடிய எந்த ஒரு டார்கெட்டையும் கண்டுபிடித்து தாக்கி அழிக்க முடியும். ஆகாஷ் என்ஜி மிசைலோட உண்மையான ரேஞ்ச இந்தியா வெளியிடாமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் எதிரிகள் இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிய அனுமானிச்சிட கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால 20 செகண்ட்ல 3 மிசைல்களை லான்ச் செய்ய முடியும். இதனால நமது வான் எல்லைக்குள் நுழையக்கூடிய எதிரிகளோட டார்கெட்டை அதிவேகமா தாக்கி அழிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.